குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, உடம்பு சரியில்லை. நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன், அதனால தான். அப்புறம் ரொம்ப சளி, நிறைய ரொம்ப உடம்பு முடியல. தலை சுத்தல், மயக்கம், ரொம்ப உடம்பு பலகீனமாகிடுச்சு. அதனால தான் இப்போ கூட முடியல. இருந்தாலும் உங்களை நைட்டு எடுத்தேன், பேசக்கூட முடியல. அதனால தான் இப்போ காலையில் எடுக்கிறேன். சரி, நம்ம செய்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பலாபலங்கிறத விட நம்ம செய்கிற வேலையை அதை ரொட்டீனாக செய்யணுங்கிறது தான். அப்புறம் தூதுவளை சூப் வச்சு குடித்தேன். தூதுவளைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தூதுவளையினோட நேற்று தான் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு அக்கா கொடுத்தாங்கன்னு போட்டிருந்தாரு. தூதுவளையை நல்லா பிச்சுட்டு கழுவிட்டு கொதிக்க வச்சு அதில் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு இதை நசுக்கி போட்டு அதையும் ஒரு கொஞ்சமாக தூதுவளை இலையும் போட்டு ஒன்றா கொதிக்க வச்சு வடிகட்டி உப்பு போட்டு குடித்தோன்னா, உப்பு போட்டு அது வேக வச்சு வடித்து குடிக்கணும். தூதுவளை சூப்பு ஒன்று. இன்னொன்று தூதுவளை துவையல், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, புளி, கொஞ்சம் தேங்காய் வச்சு தூதுவளையை இதெல்லாம் வணக்கிக்கிட்டு இதுலேயே தூதுவளை இலையும் போட்டு வணக்கி வச்சு புளி வச்சு அரைச்சி துவையெல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. தூதுவளை சூப்பு, தூதுவளை ரசம். தூதுவளை எப்பவும் போல் புளி ஊற வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் ரசமே அதில் தூதுவளை இலையை நல்லா கழுவிட்டு இது பண்ணுங்க. துவையல் அரைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த முள் இருக்கும், அதிலெல்லாம் முள் இருக்கும். நடுவில் இருக்க அந்த முள் அப்படி பிச்சு எடுத்தோன்னா இலை மட்டும் வந்துடும். நமக்கு அது ரொம்ப நல்லது. அது எடுத்துட்டு துவையலுக்கு மட்டும் அப்படி நல்லா உங்களுக்கு தெரியும், அந்த முள் இல்லாத ஒரு இது பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் எனக்கு இதனுடைய நான் தூதுவளை சூப் வச்சு இது பண்ணேன். துவையல் தேங்காய் இல்லாமல் அரைச்சிட்டோம், கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனாலும் இன்னும் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி தேங்காய் வச்சு அரைச்சி கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால் தூதுவளையினோட இதை நெஞ்சு சளி, இந்த சளி இருந்தாலே போகும். இந்த நெஞ்சு சளி இருந்தாலே இதை நீங்கள் வாரம் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி முடக்கட்டான் கீரை யூஸ் பண்ணுங்கள் மூட்டு வலிக்கு. நீங்கள் இது ரொம்ப 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 நல்லதுங்க. தூதுவளையினோட இதை நம்ம சொல்லி வாழ முடியாது. அதே மாதிரி முடக்கட்டான் கீரை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி கருவேப்பிலை துவையல் 4 பட்டை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் புளி வச்சு அரைச்சி நம்ம மிக்சியில் அப்போல்லாம் அம்மிக்கல் இருந்ததுன்னா அம்மிக்கல்லில் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை துவையல், தூதுவளை துவையல், தூதுவளை சூப்பு, முடக்கட்டான் கீரை இதெல்லாம் சொல்ல வேணா பயன்கள். அதனால் இதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நேற்று வரைக்கும் இருந்தது. நான் அப்புறம் இன்றைக்கி இந்த கொத்தமல்லி, இஞ்சி இடித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை நீங்கள் ஆற்றி குடிக்கலாம். அதுவும் கொத்தமல்லி காப்பின்னே கொடுப்பாங்க.
அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துன்னு இப்போ பாருங்கள், எனக்கு சர்க்கரையே சேராது. அதனால் எனக்கு இருமல் வந்துச்சு. நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா இருந்தால் அந்த தூதுவளை இது பண்ணி சரி மறுபடியும் இன்னைக்கு கூட கொஞ்சம் வச்சு குடிக்கலாம் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துங்க. ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி கற்பூரவள்ளி இலையை நல்லா கழுவிட்டு அதில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றாங்க. நான் இன்னும் அதை செஞ்சதில்லை, செஞ்சுட்டு நான் சொல்கிறேன். கற்பூர இலை சளிக்கு ரொம்ப நல்லது. அந்த இலையை நல்லா கழுவிட்டு பஜ்ஜி போட்டு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கஷாயம் மாதிரி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடித்தாலும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரையை நல்லா கொதிக்க வச்சு முருங்கைக்கீரையை போட்டு கொதிக்க வச்சு நமக்கு இரும்பு சத்து ரொம்ப கிடைக்கும். சின்ன வெங்காயம் 4 தட்டி போட்டு மிளகு சீரகம் பூண்டு போட்டு நம்ம இது பண்ணி முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாம். அதனால் அதே மாதிரி வல்லாரக்கீரை துவையல், வல்லாரக்கீரை இது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு 4 பட்டை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புளி வச்சு அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி துவையலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நமக்கு நெஞ்சு சளி இந்த மாதிரி ஒரு மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் இருக்கிறத நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. நம்மளோட உடம்பை நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்பே ரொம்ப வீணாக போயிடுச்சு. இனிமேல் செத்தாலும் நான் இனிமேல் அந்த ஐஸ் வாட்டரை தொடவே மாட்டேன். செத்தே படைச்சிட்டேன். தொடாமல் தான் இருந்தால் நமக்கு ஒன்றும் ஆகலையேன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுட்டேன். அதுதான். ஆனால் தயவு செஞ்சு முடியாதவங்க ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. ஐஸ் வாட்டர் குடிக்கிறது அதே மாதிரி போய் கடையில் இருக்கிற இந்த ஐஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. நல்லதாக வசதியாக சாப்பிடுங்க. மட்டமாக கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடாதீங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். வீட்லேயே கூட நீங்கள் குல்ஃபி அது இதுன்னு போட்டு வீட்லேயே கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பாதாம் மில்க்கு, பாதாம் மிக்ஸ் வாங்கி பாலை காய்ச்சி தக்காளி இது போட்டு நீங்கள் இது பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதையெல்லாம் உடம்பை நம்ம ரொம்ப பாதுகாப்பு பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இது. தூதுவளை ரசம், சூப்பு, துவையல், அப்புறம் கருவேப்பிலை துவையல், இது எல்லாமே முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் சேர்த்துக்கிறது. முளைக்கீரை ரொம்ப எல்லா கீரை வகைகள் எல்லாமே உண்டு நல்லது. பாலாக்கீரை, முளைக்கீரை, இந்த சிறுகீரை, அருக்கீரை எல்லா கீரையுமே ரொம்ப ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி, சிவப்பு ரோஸ் கலரில் அந்த பொன்னாங்கண்ணி, எந்த பொன்னாங்கண்ணி எந்த கீரையாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இப்படி நாம் இருந்தோன்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நேற்று எங்கள் வீட்டில் பூண்டு சட்னி அரைச்சோம். பட்டை மிளகாய், பூண்டு, 4 சின்ன வெங்காயம், 1 தக்காளி. ஃபஸ்ட்டு தக்காளியை லாஸ்ட்டாக தான் பண்ணணும். பட்டை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதை வச்சு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அம்மி இருந்தாலும் அரைச்சிக்குவாங்க. அரைச்சிட்டு கடைசியாக ஒரு தக்காளியை வச்சு அதையும் அரைச்சிட்டு
எடுத்துட்டு ஒரு தாளிப்பு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்புலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் செஞ்சுருந்த இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் செஞ்சு வீட்லேயே என்ன நம்ம ருசியாக இருக்கோ அதை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.